அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னிராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் சரியில்லை. ஆனாலும் நீங்கள் உத்தரம் நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் மாதம் முழுவதும் அற்புதமாக இருக்க போகுது. 2வது நிலை அதிர்ஷ்டசாலிகளாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் 3வது இடத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறாங்க. மாபெரும் அதிர்ஷ்ட சிறப்புகளை அடைய போறீங்க. ராசிநாதன் புதன் வலிமையான அமைப்பிலும் யோகாதிபதி சுக்கிரனின் மறைமுக தனலாப அதிர்ஷ்டங்களை வழங்கும்படியான யோகத்திலும் வளம் வர போகிறாங்க. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. திட்டமிடுகின்ற விஷயங்கள் நிறைவேற போகுது. இந்த மாதம் 6ஆம் தினத்துக்கு பிற்பாடு ஏகப்பட்ட விசேஷ அதிர்ஷ்ட வைபவங்கள் நடத்தி கொள்றதுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் சனி பகவான் கூட்டணி போதும். சூரிய கிரகத்தால் விசேஷமான ராஜயோகம் ஒன்றும், பண வகையில் சுபகாரிய திருமண விஷய வகையிலும், சொத்து ஆபரண சேர்க்கை ரீதியாகவும், வம்பு வழக்கு கோர்ட்டு காவல்துறை வகையிலும் சாதகமான அதிர்ஷ்ட மேன்மைகள்லாம் ஏற்பட போகுது. ஆரோக்கிய நிலைமை தொந்தரவு தராது. பணம் காசு உபரி ஆதாய வகையில் பற்றாக்குறை ஏற்படாமல் நகரும். உத்தியோக பணி, பதவி மற்றும் ஊதிய விஷயங்களில் இடையூறு தொந்தரவுகள் விலகும். நிர்வாக முதலீடு, பட்ஜெட் விஷயங்கள் உயர்வுகளை தரும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் சாதகங்களை உண்டாக்கும். இளம் வயதினருக்கு திடீர் திருமணம் கைகூடும். 2வது வாரம் முடிஞ்சதிலிருந்து அனைவருக்கும் விசேஷ உயர்வு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வழக்கு, கோர்ட்டு காவல்துறை மற்றும் சொத்து ரீதியான பங்கு பங்காளி பஞ்சாயத்துக்கள் எல்லாம் தீர்வை கொடுக்க போகின்ற மாதம்தான். மாதம் முழுவதும் தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்களின் மூலம் எதிர்பாராத உதவி, சிபாரிசுலாம் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் போகுது. இந்த மாதம் புதன், சனி மற்றும் வெள்ளிக்கிழமையில் சிறப்பு சந்தோஷங்கள் காத்திருக்குது. இந்த மாதம் 1, 3, 5, 6, 9, 13, 16, 23, 28வது, 30வது அதாவது நாட்களில் பொன்பொருள், ஆபரண, வாகனம், சொத்து சேர்க்கைகளும் எதிர்காலத்துக்கான உயர்வு வாய்ப்புகளும் கொடுக்கும் நிம்மதியான ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். பெண்கள் குடும்ப சம்பந்தமான தொந்தரவுகளுக்கும் இனிமை தீர்வு ஏற்படும். மாணவ மாணவிகள் உயர்கல்வி விருப்பத்துக்கு தடை, பொருளாதார குறுக்கீடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்க போகுது. விவசாயிகள் மிகப்பெரிய நிலப்புலன் உற்பத்தியில் இறங்கி அதிர்ஷ்டமான லாபத்தை 2வது வாரம் சந்திக்க இருக்கீங்க. உத்தியோகஸ்தர்கள் ஊதிய பதவி சம்பந்தப்பட்ட மேன்மையெல்லாம் கிடைக்க போகுது. தொழிலதிபர்கள் நினைச்சது அனைத்தையும் எளிதாக சந்திக்க போகிறீங்க. கலைஞர்கள் தீர்க்கமான முடிவெடுத்து மிகப்பெரிய பட்ஜெட் ஒன்றில் விஐபிகளின் துணையோடு இறங்க இருக்கீங்க. அரசியல்வாதிகள் அனைத்து உயர்வுகளும், கட்சி சார்பான உயர் பதவி எதிர்பார்ப்புகளும் நிறைவேறிவிடும். அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்தரம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மகம். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17
20, 22, 24, 25, 27, 30, 31, செப்டம்பர் 1, 2, 4, 6, 7, 9, 10, 12, 15. பரிகாரம்: இந்த மாதம் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தனம், தேன், மஞ்சத்தூள் தந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானை வலம் வரணும்.